நவீன வசதிகளோடு கட்டமைக்கப்பட உள்ள பிராட்வே பேருந்து நிலையம் மாதிரி புகைப்படம் வெளியீடு. பெங்களூரு ஹோட்டல் குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவை சாய்பாபா காலனியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. 2 செல்போன்களை என்ஐஏ அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சுமார் 25,000 பெண்கள் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம். பிரதமர் மோடி இன்று பங்கேற்கிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் உள்ளிட்டோர் மரியாதை. கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகங்கள் சீரழிந்து போயுள்ளன. புதிய பேருந்துகளை வாங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயற்சிக்கும் கேரளா அரசு. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். டெல்லியில் பிற்பகல் 2:30 மணிக்கு கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை, காவிரி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்ப தமிழக அரசு திட்டம். தமிழகத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்சியில் 3 மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாது பெய்த மழை. ஸ்ரீரங்கம் கோயில், விமான நிலையம் உள்ளிட்டவற்றில் தேங்கிய மழை நீர். குமரியில் தொடரும் கனமழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 3வது நாளாக உபரி நீர் வெளியேற்றம். தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனியில் கனமழை எதிரொலியால் முழு கொள்ளளவை எட்டியது சோத்துப்பாறை அணை. உபரி நீர் வெளியேறி வருவதால் வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. கொடைக்கானல் கோடை விழாவில் இன்று நடைபெற இருந்த படகு போட்டி ரத்து. வரும் 25ஆம் தேதி போட்டி நடைபெறும் என சுற்றுலா அலுவலர் சுதா அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இதுவரை 2,34,000 பேர் விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளதாக கல்லூரி கல்வி இயக்ககம் தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிந்து 54,880க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுச்சேரியில் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பாலியல் வழக்கில் கைதான HD ரேவண்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன். பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும். கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி வலியுறுத்தல். இந்தியாவின் பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம்.
இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி பேச்சு. ஈரானில் ஜூன் 28ஆம் தேதி அதிபர் தேர்தல். இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட முகமது பொக்பர் ஆலோசனைக்கு பின் தகவல். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவு. இந்தியாவில் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடி.